முக்கிய செய்தி. விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வெள்ள நீர் வடிந்தும் தங்கள் பகுதிக்கு உணவு, குடிநீர் போன்ற நிவாரணம் வரவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசூர், இருவேல்பட்டு உள்ளிட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதால் அப்பகுதியில் போக்குவரத்தானது பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. வெள்ள பாதிப்பால் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு அரசூர் பகுதியில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கலைந்து செல்ல அறிவுறுத்திய காவல்துறையினருடன் போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வெள்ள நீர் வடிந்தும் தங்கள் பகுதிக்கு உணவு, குடிநீர் போன்ற நிவாரணம் வரவில்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அரசூர், இருவேல்பட்டு உள்ளிட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதால் அப்பகுதியில் போக்குவரத்தானது பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. வெள்ள பாதிப்பால் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்ட அரசூர் பகுதியில் மக்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பகுதியில் வெள்ள நீர் வடிந்தும் உணவு, குடிநீர் போன்ற நிவாரணம் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான மேலும் விவரங்களை நீங்க பகிரலாம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே நேற்றிலிருந்து இந்த பகுதியில் வெள்ள நீர் இந்த குடியிருப்பு பகுதிகளையும் அதே போன்று இந்த தேசிய நெடுஞ்சாலை, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலும் கடந்து சென்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று இரவு முதல் இதில் ஒரு வழி பாதையில நீர் வடிந்ததால் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அரசூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்கள் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரதான கோரிக்கை என்னவென்றால், இதுவரை தண்ணீர் வடிந்தாலும் கூட இதுவரை குடிநீரோ அல்லது உணவோ வழங்கவில்லை என்றுதான் அவர்கள் குற்றம் சாட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக அடிப்படை தேவையான இவற்றை உணவு உள்ளிட்ட தேவைகளை இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில அரசூரில் இருந்து விழுப்புரம் நோக்கி ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் இருக்கிறது. அதே போன்று அரசூரில் இருந்து இந்த உளுந்தூர்பேட்டை திசையை நோக்கி இதே போன்று 3-4 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது. இந்த வாகனங்களை பொறுத்தளவுல இதுல நிறைய வாகனங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக அனுமதிக்கவில்லை. அதாவது தொலைதூர பேருந்துகள், தொலைதூரங்களில் இருந்து வரக்கூடிய தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள், சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கும் தொலைதூரங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், வாகனங்கள் இவை எல்லாமே மாற்று வழியில இயக்கப்பட்டு வருகிறது. இந்த விழுப்புரம் உள்ளிட்ட நகர்பகுதியில் இருந்து செல்லக்கூடிய பேருந்துகளும் அதே போன்று நேற்றிலிருந்து பல்வேறு இடங்களில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி, உள்ளூரில் இருக்கக்கூடிய வாகனங்கள், இந்த வாகனங்கள் தான் இந்த வழியாக செல்கிறது. குறிப்பாக திண்டிவனத்தில் இருந்து விழுப்புரம் இந்த பகுதியில் இருந்து செல்லக்கூடிய வாகனங்கள், அதே போல் உளுந்தூர்பேட்டை வரை இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள், இந்த வாகனங்கள் தான் தற்பொழுது அணிவகுத்து நிற்கின்றன. இந்த இடங்களில் தொடர்ந்து மறியல் போராட்டம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த மறியல் போராட்டம் நடந்து வருகிறது. உணவு உள்ளிட்டவற்றை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நேற்று தினம் முழுவதுமாக நேற்று காலையில 7 மணி அளவிட இந்த ஊருக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. தென்பண்ணையில் ஆற்றில ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதன் அருகே செல்லக்கூடிய கிளையாறு, மரட்டாறு என்ற அதனுடைய கிளையாறு 2 பகுதியாக, 2 வாய்க்காலாக அந்த ஆறு பிரிந்து செல்கிறது. மரட்டாறு இந்த நடுவே இந்த அரசூர் என்ற அந்த ஊர் இருக்கிறது. 2 பகுதியிலும் ஆறுகள் ஓடுகிறது. அப்படி ஓடி வரக்கூடிய தண்ணீர் அளவுக்கு அதிகமாக வரும்பொழுது அது ஊருக்குள் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காலையில் 7 மணி அளவுல வெள்ள நீர் வரும் பொழுது அனைவருமே வீடுகளை விட்டு அருகில் இருக்கக்கூடிய மாடிகளின் மீது ஏறி சென்றிருக்கிறார்கள். பலர் இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு ஓடி சென்றிருக்கிறார்கள். நாள் முழுவதுமே அங்கே நின்று கொண்டிருந்ததாகவும் கூறுகிறார்கள். மழையிலும் கூட தொடர்ந்து சாலையிலேயே நின்று கொண்டிருந்ததாகவும், அதற்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்துல தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும், பலர் வீட்டினுடைய மாடியில் தஞ்சமடைந்தவர்களுக்கு உணவு, குடிநீர் எதுவுமே நேற்று முழுவதும் கிடைக்கவில்லை என்பதுதான் அவர்கள் சொல்வது. அதற்கு பிறகு மெல்ல மெல்ல நீர் வடிந்திருந்தாலும் கூட தற்பொழுது வரை அவர்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே அடித்து செல்லப்பட்டது என்கிறார்கள். அருகில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் முதற்கொண்டு அனைத்துமே இந்த வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பொருட்களும் எதுவும் இல்லை. எனவே அத்தியாவசிய தேவைக்காக இவர்கள் பொருட்கள் எதுவும் வேண்டுமென்றால் கூட இங்கிருந்து வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது. இந்த சாலையும் இன்னும் போக்குவரத்து சீராகாதனால அவ்வாறு செல்லக்கூடிய சூழலும் இல்லை. எனவே இந்த அரசூர் மற்றும் இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவை உடனடியாக தேவை என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுதுதான் உளுந்தூர்பேட்டை தொகுதியினுடைய
எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணு இந்த பகுதிக்கு வந்து இருக்கிறார். அவரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். முன்னதாகவே வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ யாராவது வர வேண்டும், தங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவையை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை விடுத்தார்கள். எனவே வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். காவல்துறையினரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அங்கு வந்திருக்கிறார். அதே போன்று டிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அவர்கள் கோரி வரும் நிலையில கடும் வாக்குவாதத்திலும் வந்து போராட்டக்காரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று முழுவதும் உணவு குடிநீரின்றி குழந்தைகளை வைத்துக் கொண்டு முதியோர்களை வைத்துக் கொண்டு கடும் இன்னலுக்கு உள்ளானதாகவும் தற்பொழுது வரை தங்களுக்கான அடிப்படை தேவையை வந்து கொடுக்கவில்லை என்றுதான் அவர்கள் வந்து அந்த வாக்குவாதத்திலே